உலகத்தில் எல்லாருக்கும் அம்மா, அதனால தான் நான் ஐசாமான்னு சொல்கிறேன். ஐசாமாவோட அண்ணன் வந்தாங்க. அண்ணன் வந்தோடனே அவங்க பாக்கெட்டில் ஒரு மிஸ்வாக் இருந்துச்சு. அந்த மிஸ்வாக்கை ரசூலை முறைச்சி பார்த்தாங்க. முறைச்சி பார்த்ததுனால ஐசாமா உங்களுக்கு மிஸ்வாக் போட்டு விடான்னு கேட்டோடனே கண்ணை வண்டி மூடி திறந்தாங்க. அப்படி பல்லாறு கழிச்சு மிஸ்வாக் போட்டு விட்டாங்க. மிஸ்வாக் போட்டு இருக்க ரொம்ப ஜுரம் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப ஜுரம் அதிகமாகிட்டே இருக்கு. பேச கூட சக்தி இல்லை. அதனால மிஸ்வாக் போட்டுன்னு வாய் விட்டு அசைஞ்சிச்சு. ஆயிடுச்சு. ஐசம்மா அது காதை கொண்டு போய் வாய்கிட்ட கொண்டு போய் கேட்டாங்க. ஊசிகம் சலாத் யாமத்தி ஊசிகம் சலாத் யாமத்தி ஊசிகம் சலாத் யாமத்தி ஊசிகம் சலாத் யாமத்தி அந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க. அது கருத்து யாருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன். அதாவது என் அம்மத்தை தொழுகி விட்டுறாதீங்க, என் அம்மத்தை தொழுகி விட்டுறாதீங்க, என் அம்மத்தை தொழுகி விட்டுறாதீங்க. அவன் நம்ம மனையை விட்டு போகிறேன், என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன், இந்த ஊரை விட்டுட்டு போகிறேன், இந்த நாடை விட்டுட்டு போகிறேன், இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறேன்லாம் கவலைப்படல. நம்மளை வச்சுதான் கவலைப்பட்டாங்க. நம்மளை வச்சுதான் கவலைப்பட்டாங்க. அதனால நம்ம 5 வரையும் தொழுவணும். தொழுவாதம் தொழுவாதவங்க கபூர்ல அடக்கப்பட்டா அவங்களுக்கு 2 மலக்கு கண்ணை 2 மலக்கு முன்கண்ணைக்கு 2 மலக்கு வருவாங்க. அந்த 2 மலக்கு கண்ணை கரையிலே பல்லாம் நீட்டா கண்ணில் நெருப்பான ஆனதாக இருக்கும். அந்த 2 மலக்கு 3 கேள்வி கேட்கும். நம்ம இந்த கபூர்ல இருட்டில் இருக்கும்போது டக்குன்னு 2 மலக்கம் உன் இறைவன் யார்? அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு பேச்சே வராது, பேச்சு முடிச்சிருக்காது. அதனால அவங்களுக்கு இறைவன் யாருன்னு கேட்டோடனே அது பயத்தில் சொல்ல மாட்டாங்க. உன் நபி யார்? அந்த பயத்தில் அதையும் சொல்ல மாட்டாங்க. உன் மார்க்கம் என்ன? அந்த பயத்தில் அதையும் சொல்ல மாட்டாங்க. நெருப்போட உடையும் போட்டுட்டு நெருப்போட மெத்தையும் போட்டு படுக்க வச்சுட்டு ஒரு பாம்பு சடை போடுவாங்க. அந்த பாம்பு 1 மாதம் நடக்கிற வரைக்கும் பெருசாக இருக்கும். 1 மாதம் நடக்க வரைக்கும் பெருசாக இருக்கும். அந்த பாம்பு நம்ம பூமியில் மூச்சு விட்டாவே போதும், நம்ம பூமியே அழிச்சிடும். அந்த பாம்பு யார் தொழுவிலையோ அவங்களுக்கு கொத்தப்படும். நம்ம ஃபஜ்ர் தொழுனா லுஹர் வரைக்கும் கொத்தப்படும். லுஹர் தொழுனா அசர் வரைக்கும் கொத்தப்படும். அசர் தொழுனா மஹரிப் வரைக்கும் கொத்தப்படும். மஹரிப் தொழுனா இஷா வரைக்கும் கொத்தப்படும். அதுவே தொழுந்தவங்களுக்கு கபூர்ல அடக்கப்பட்டா அது 2 மலக்கு வருவாங்க. முன்கண்ணைக்கு அவங்க உருவத்திலே நம்ம செஞ்ச தொழுகை அமல்கள் எல்லாமே நன்மைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம உருவத்திலே உட்காரோம். உட்காந்து இது 2 மலக்கு தான். இந்த 2 மலக்கு தான் சொல்ற கேள்வி கொண்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அந்த பயப்படாம அவனு சொல்லுவான். உன் இறைவன் யார்? அல்லாஹ். உன் நபி யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மார்க்கம் என்ன? இஸ்லாம் சொல்லிட்டா சொன்னோடனே அந்த இருக்க இடமே சொர்க்கமாயிடும். சொர்க்கமானோடனே சொர்க்கத்தோட கதவையும் திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டோடனே அங்கே ஒரு காற்று அடிக்கும். அந்த காற்று நம்ம யார் அவங்க மேலே பட்டாலும் அவங்க தூங்கிடுவாங்க. அங்கேயே தூங்கிட்டு காலையை எழுதி விட்டு உன் சொர்க்கத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் நல்லா இருப்பார். சொர்க்கத்தில் உன்னை வீட்டை பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கும், எழுது நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் எழுதி விட்டு அவன் சொர்க்கத்தில் அவன் வீட்டை பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வீட்டில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்னு டக்குன்னு தூக்கிடும். அந்த மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். கியாமத் நாள் தான் நம்ம அண்ணா முதல் கேள்வி கேட்கறது தொழுந்தியான்னு தான் கேட்பான். தொழுவாதவங்களுக்கு
வாயில் ஒரு கூட்டு போட்டுரும். இப்போ நம்ம உடல்ல உள்ள எல்லா உறுப்பும் சொல்லும். நீ தொழுந்தியான்னு கேட்குவாங்க. அதான் கேட்டோடனே என் தொழுவில் எல்லா பாட்டும் சொல்லும், எல்லா உறுப்புகளும் சொல்லும். சொன்னோடனே அல்லாஹ் வந்து நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கண்டு சொருவி நரகத்துல உள்ள நம்ம கடைக்கு போனால் கிரில் சிக்கன் பார்க்குறீங்கள, அந்த மாதிரி யார் தொழிலையோ கோழி மசாலா தடவி கம்பியில் சொருவி நெருப்புல வச்சு சுடுவாங்கல்ல, அந்த மாதிரி யார் தொழிலையோ அவங்கள சுடுவாங்க. நெருப்புல விட்டு தோல் எரிஞ்சோடனே கதறுவாங்க. கதறினோடனே எடுத்தோடனே தோல் மாஞ்சிடும். அதுக்கப்புறம் நரகத்துல விடுவான். தோல் எரிஞ்சு கதறுவான். அது மாதிரி தான் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கும். முடியும். அதுவே தொழுந்தவங்கன்னா அவன் வாயில் ஒரு கூட்டு போட்டுரும். அவங்க உடம்பு தான் நான் தொழுந்துட்டேன் எல்லாம் ஒன்று போட்டு சொல்லணும். நான் தொழுந்தோடனே அதுக்கப்புறம் அந்த புக்கு மேலே இருக்கும். அந்த புக்கை எடுத்து பார்ப்போம், நீ தொழுந்தானா அப்படின்னு பார்த்துட்டு நீ தொழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை சூத்து கையில் கொடுத்துட்டு சலாத்துல் முஸ்லிம் பார்த்து இன்னொரு கடந்து போன்னு சொல்லிட்டு இன்னொரு கடந்து போயிடுவான். அது சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அதனால நம்ம எல்லாரும் 5 வக்துகளுக்கு ஒரு தொழுவணும். நம்மளையும் நம்ம குடும்பத்தார்களையும் நம்ம சந்ததிகளையும் நம்ம முன்னோர்களையும் சொர்க்கவாசிகளா ஆக்குவானாக. ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.